இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியா இருந்தேன். ஏன்னா எனக்கு ஸ்வெட்டிங் ஆகும் போதெல்லாம் என் பொண்ணு வந்து டவல் வச்சு தொடச்சு விட்டா. ஸோ அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. அதுவும் இல்லாம என்ன பார்த்து கொஞ்சம் நிறைய ஒர்க் அவுட்ஸ் அவ ட்ரை பண்ணா. ஸோ அது பார்க்கவே என்னோட பிஃபோர் வீடியோ பார்த்து தான் தெரியும் நான் சீட் டே பண்ணிருப்பேன். ஸோ அதை டேலி பண்றதுக்காக காலை மதியம் சாப்பிடாம ஈவினிங் டின்னருக்கு எதனா பிளான் பண்ணிக்கலாம் லைட் ஃபுட்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால வாட்டர் ஃபாஸ்டிங் தான் இருக்க போறேன். ஸோ அதனால கொஞ்சம் ஷாப்பிங் மாதிரி போயாச்சு. நான் ஹஸ்பண்ட் பாப்பா எல்லாம் ஆட்டோல போயிட்டோம். அங்க இருக்க காட்டுப்பாக்கத்துல இருக்க டிமார்ட்டுக்கு போனோம். சீப் அண்ட் பெஸ்டாவே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு நான் சந்திரமுகியா மாறிட்டேன். தேவையில்லாத பொருள்லாம் எடுக்கல, தேவையுள்ள பொருள் தான். என்கிட்ட பேசிக் நீட்ஸே இல்லாம இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ எல்லாமே சீப் அண்ட் பெஸ்டா நல்லாவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இந்த ஷாப்பிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலா நான் ஷாப்பிங் போர்டுன்ற ஒரு விஷயத்துக்கு தான் நான் போனேனே. ஏன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்க ஷாப்பிங் போர்டு வாங்குங்கன்னு. ஆக்சுவலா வாங்கக்கூடாதுன்னு இல்லை, நான் புது வீடு போகும்போது புதுசா வாங்கிக்கலாம் எல்லாம், ஏன் இப்ப எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சேன். பட் எனக்கு இப்ப தேவையே இருக்கு நிறையன்றதுனால நான் வாங்கிட்டேன் எல்லாமே. ஸோ டின்னருக்கு வந்து 2 பச்சை பயிறு தோசை கொஞ்சம் காரக்குழம்பு தான் எடுத்துக்கிட்டேன். காலையிலேயே பச்சை பயிறு ஊற வச்சுட்டேன். இது புளிக்கெல்லாம் வைக்கல, அப்படியே தான் சாப்பிட்டோம். ஸோ அவ்வளவுதான், பாய்.